உலகெங்கிலும் இருக்கும் Cloud7 வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. இந்த புத்தாண்டு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரப்போகிறது, என்னெல்லாம் நடக்கும், யார் யார் லைஃப் எல்லாம் அப்படியே ஃப்ளைட்டில் போக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வகையில் நமக்கே ஒரு ஸ்டைலில் ராசி ரீதியாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வருடம் மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக, மிக முக்கியமாக குரு பயிற்சி நடக்கிறது. இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ரைட்? அதோட டிசம்பர் 6ஆம் தேதி யார் வரா? ராகு பகவானுடைய பயிற்சி கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வருகிறது, ரைட்? இது 2 தான் பயிற்சியை, மற்றபடி பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லை. இது 2 தான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஜூனுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஜூனுக்கு பின்னாடி எப்படி இருக்குங்கிறது தான் 2026 புத்தாண்டு பலனே. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கென்று ஒரு ஜோதிடர் இந்த உலகத்தில் இருக்காருன்னா அது நான் மட்டும்தான். விருச்சிக ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். 2026 பிஃபோர் ஜூன் எப்படி இருக்கும்? ரொம்ப டஃப்பாக இருக்கும். 2-5 கூடிய குரு பகவான் 8இல் மறையும் பொழுது பண வரவு. என்னங்க திடீர்னு அதிர்ச்சியாக இருக்கீங்க? இல்லைங்க, 1000 ரூபாய் யாரோ போட்டாங்க, ஒரே பயமாக இருக்குது. என்ன படபடன்னு வருது? படபடன்னு வருதா? பணத்தை பார்த்து 2-3 மாதம் ஆச்சுங்க. 1000 ரூபாய் போட்டோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குது? விருச்சிக ராசிக்காரர்கள் நிலை அப்படி தான். 2-5 கூடியவன் 8இல் மறையும் பொழுது ரொட்டேஷன் மணி இருக்காது. இந்த வீடு 5 கோடிங்க, அதுக்காக செங்கக்கல் எடுத்து விற்கவா முடியும்? ரன்னிங் மணிங்கிறது வேணும். டெய்லி ஏதாவது ஒரு போனி ஆகணும்ல. எதுவுமே இல்லைன்னா என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி 2-5 கூடியவர் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த ரன்னிங் மணி இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. எத்தனை நாள்? ஜூன் வரைக்கும் இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓட்டுறேன். ஆனால் ஜூனுக்கு அப்புறம் வருது பாருங்க, 9ஆம் இடத்திலே குரு. ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. இந்த வருடம் யாருக்கு ப்ளஸ் இல்லையோ உங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஏன் சொல்லுங்கள்? 9ஆம் இடத்துல குரு வந்தால் வாழ்க்கையே மாறும். உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு உச்சம் பெற்று வந்திருக்காரு. உச்சம்னா என்ன? கடகத்தில் உச்சம். வீரபாண்டிய குருவாக வந்திருக்காரு. உங்களுக்கு வேறு என்ன கவலை? வாழ்க்கையில் கவலையே கிடையாது. 9ஆம் இடத்துக்கு குரு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு உங்களை தான் பார்க்குறார், உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்குறார், அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்குறார், அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். விருச்சிகராசிக்காரர்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது, சொத்து வாங்க போகிறீங்க, உடலில் இருக்க பிரச்சனைகள்லாம் சரியாக இப்போ முக்கியமாக காதல், திருமணம், குடும்பம், ஃபேமிலிங்கிற ஒரு நிறுவனம் செட் ஆகும். என்னது? ஒய்ஃபு, குழந்தை, நிம்மதியான வருமானம், பைக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு வட்டம் அழகாக செட் ஆகிடும். இந்த வருடம் தான் நீங்கள் அதை அமைச்சிக்க போகிறீங்க. இதெல்லாம் மிச்சம் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி இப்படி ஓட்டு போட்டு பட்டி பார்த்து டிங்கரிங்லாம் பண்ணி நம்ம பழைய வண்டியெலாம் ரிப்பேர் பண்ணி இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி நீங்களும் ஒரு ஆளாகிற வருடம் இந்த வருடம் தான். என்ன சூப்பர்! என்ன சந்திரோ, புது காரு, புது வீடு, புது கல்யாணம், பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக எல்லாத்தையும் வடிவமைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. இந்த வருடம் மகிழ்ச்சிக்கான திருவிழா வருடம்னு சொல்லலாம். ஆஃப்டர் திஸ் ஜூன், பிஃபோர் திஸ் ஜூன் ட்ரை மந்த்து, அவ்வளோதான்.